ஓம் சிவாய நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. சிவே 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 சிவ. ஓம் நமோ நாரதநாராயணாய நமக. பல ஆண்டுகளுக்கு முன்பு நமது வாத்தியார் சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் 15 திதி தேவதைகளும் எப்படி எங்கு எந்த நேரத்திலே எந்த ஆலயத்திலே வந்து வழிபடுகிறார்கள் என்பதை நமக்கு சொற்பொழிவாக சொல்லி, அப்படி அந்த தேவதைகள் அங்கே வரும்பொழுது எப்படிப்பட்ட தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும், என்னென்ன தான தர்மங்கள் செய்ய வேண்டும், அதனால் என்னென்ன பலன் என்பதை நமக்கு சொல்லி காட்டினார். அதில் குறிப்பாக சில இடங்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம். 15 திதி தேவதைகளும் தாங்கள் நேரடியாக வந்து பூஜித்த இறைவன் அந்த ஆலயங்களுக்கு சென்று ஒவ்வொரு திதிக்குமான தைலங்கள், மூலிகை தைலம், சக்தி வாய்ந்த மூலிகை தைலம், அதை உருவாக்கும் முறையை உபதேசமாக அவருடைய சர்க்குருவான இடியாப்ப ஈச சித்தரிடம் பெற்று, அப்படி பெற்ற அந்த ஒரு நல் பலன்களை எல்லாம் இந்த உலகத்தில் நாம் பெற வேண்டும், மனித சமுதாயத்திற்கு இது தேவைப்படும் என்பதற்காக அந்தந்த இடத்திலே, அந்தந்த கோயிலிலே, அந்தந்த ஸ்தலத்திலே அந்தந்த திதி தேவதா மூர்த்தி நேரடியாக வந்து வழிபடும் பொழுது நமது வாத்தியார் பயன்படுத்திய தைலங்களே, அதாவது நாம் எண்ணெய் என்று சொல்லுவோம், கிடையாது, பல கோடி மூலிகைகள் சேர்ந்த தைலங்களே, இப்படி அவைகளை கொண்டே 1008 அகல் விளக்குகளை, பிரம்மாண்டமான பெரிய பெரிய அகல் விளக்குகளை ஏற்றி வழிபட்டு அவற்றின் பலன்களை பெற்று என்ன செய்தார் என்றால், சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து, அப்படி கிருஷ்ணனுக்கு அர்ப்பணமாக தைல தேவதைகளுக்கே அர்ப்பணம் செய்தார். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எத்தனையோ நாம் கோயிலுக்கு ஆலயங்களுக்கு செல்கின்றோம், நல்லெண்ணெய் விளக்கு, நெய் விளக்கு, இலுப்பெண்ணெய் விளக்கு இவையெல்லாம் போட்டு வழிபடுகின்றோம். ஆனால் அதில் கண்டிப்பாக பலன் உண்டு. ஆனால் எந்தெந்த திதி, எந்தெந்த கோவில், எந்தெந்த ஆலயத்திலே எப்படி ஏற்றி மகிழ வேண்டும், அதனுடைய பலன்கள் என்னவென்று தெரியும் பொழுது உங்களுக்கே கொஞ்சம் வியப்பாக இருக்கும். செய்து பார்க்கும்பொழுது கண்கூடான பலன்கள் கிடைக்கும். இப்படி உதாரணமாக பிரதமை திதி, ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசை கழித்து வருகின்ற மற்றும் பௌர்ணமி கழித்து வருகின்ற பிரதமை, நாம் வளர்ப்பிறையை மட்டும் பொழுது எடுத்துக்கொள்வோம். அமாவாசைக்கு பிறகு வருகின்ற பிரதமை திதி தேவதாமூர்த்தி தீபம், இப்படி இதை ஏற்றி வழிபட்ட திருத்தலமே காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி ஆலய காம தீர்த்தம், சக்தி வாய்ந்த தீர்த்தமாகும். அப்படி அதே போல பஞ்சமி திதி தேவதாமூர்த்தி, அதற்கான தைலத்தை விளக்கேற்றி வழிபட்ட இடம் சப்த ரிஷிகள் தாங்கள் நேரடியாக வந்து நீராடி இந்த சப்த ரிஷீஸ்வரருக்குள் ஐக்கியமாகிய மிக மிக சக்தி வாய்ந்த திருச்சி மாவட்டம் லால்குடி திருத்தவத்துறை, அங்கே உள்ள அற்புதமான சொல்லி மாளாத அளவிற்கு சக்தி வாய்ந்த சிவகங்கை தீர்த்தம். இங்கே ரிஷி பஞ்சமி தினத்து அன்று லால்குடி சிவகங்கை தீர்த்தத்திலே விளக்கேற்றி 7 ரிஷிகளுக்கும், சப்த ரிஷிகளுக்கும், அத்திரி, பிருகு, குத்ச, வசிட்ட, கௌதம, காசியப, அங்கிரஷ, இப்படி சப்த ரிஷிகளுக்கு அர்க்கியங்கள் அளித்து 7 விதமான புது வஸ்திரங்கள், 7 விதமான நல்ல காய்கறிகளால் சமைக்கப்பட்ட உணவு வகைகள் இவற்றை இறைவனுக்கு படைத்து 7 வகைகளால் ஏழைகளுக்கு தானமாக அளித்து நீங்கள் வந்தால் நல்ல சந்ததி உடனடியாக கிடைக்க அந்த சப்த ரிஷிகள் உங்களுக்கு ஆசி வழங்குவார்கள். இதில் எந்த விதமான ஐயமும் சந்தேகமும் வேண்டாம். தீய ஒழுக்கங்களால் தரிகட்டு வாழும் பிள்ளைகளும் பெண்களும் திருந்திட பஞ்சமி திதியிலே குறித்த எண்ணெய் தைல விளக்கை ஏற்றி ஸ்ரீமதி அம்பிகை, அந்த அம்பிகையை வழிபட்டு ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் லிங்கத்தை மெதுவாக அடிப்பிரதர்ஷனம் செய்து வழிபட வேண்டும். இப்படி துதியை திதி தேவதாமூர்த்தி வழிபட்ட இடமே கும்பகோணம் அருகே உள்ள கருவிலி சிவாலயத்தில் இருக்கின்ற யமதீர்த்தம். மிக மிக சக்தி வாய்ந்த யமதீர்த்தம். இங்கே அமாவாசை கழித்து 3ஆம் நாள் வருகின்ற துதியை திதி. இந்த திதியிலே இப்படி
ஏற்றுவதும் செவ்வாய்க்கிழமை அன்றும் செவ்வாய் கோரை நேரத்திலும் துதியை திதிக்கு உரிய தைலத்தால் விளக்கேற்றி வழிபட்டு பிறகு எருமை மாடுகளுக்கு அகத்திக்கீரை அளித்து வந்தால் எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத கடுமையான நோய்கள் தீர்ந்து அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட பிராய்ச்சித்த வழிபாடுகள் கிட்டும், யமபயமும் உடனே அகலும். ஒரு அடியார் கேட்டிருந்தார், திருதியை திதி அன்றுதான் சந்திர தரிசனம் என்று. அப்படி கிடையாது அன்பர்களே. அமாவாசை, பிரதமை, துதியை 3ஆம் நாள் வருகின்ற போது 3ஆம் நாள் சந்திர தரிசனம் என்பதுதான் சந்திர தரிசனத்துக்கு உறுதியாக. திருதியை என்பது அமாவாசையிலிருந்து கணக்கிடும்பொழுது 4ஆம் நாள் சந்திர தரிசனம் ஆகும். அந்த காலத்திலே கூட கிராமங்களிலே சொல்வார்களே, 4ஆம் பிறை பார்த்தால் நாய்ப்படாத பாடு என்று சொல்வார்கள். ஏன் அதை பார்த்து தேவையற்ற சந்தேகமும் கவலையும் எழுப்பிக் கொள்ள வேண்டாம். இதை யாரோ சொன்னார், யாரோ சொன்னார் என்று சொல்லக்கூடாது. ஆனால் நீங்கள் பெரியவர்களிடம், ஒரு நல்ல சர்க்குருவிடம் பயின்று கேட்டால், இதனுடைய 3ஆம் பிறை சூடிய சிவனே, நீங்கள் அந்த சிவபெருமானையே நேரடியாக சந்தித்தேன் என்று உறுதியாக சொல்லலாம் என்று நமது வாத்தியார் முதல், ஏன் காஞ்சி மகா பெரியவாள் அவரது வாழ்ந்த காலம் முடியும் வரை 3ஆம் பிறை தரிசனம் பல இடங்களிலே செய்து, அதனாலே சந்திர மௌலீஸ்வரர் பூஜையை சிறப்பாக செய்தார் என்பதும் உங்களுக்கு ஒரு உதாரணமாக நினைவூட்டுகின்றோம். இப்படி துதியை திதி மட்டும்தான் சந்திர தரிசனம், 3ஆம் நாள் திருதியை திதி என்பதை அப்படி சொல்லியவர்கள் கொஞ்சம் மாற்றிக்கொண்டு சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நாம் ஒரு ராசி பலன்களை பார்த்து இன்றைய பலன்கள் என்னவென்று அப்படியே கடகடவென்று சொல்லுகின்றோம். அது கண்டிப்பாக எல்லோருக்கும் பொருந்தாது. 1 கோடியில் ஏதோ ஒருவருக்கு பொருந்தலாமே தவிர இது நடக்காது. 2வது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே தாய்க்கு பிறந்த பல குழந்தைகளை பார்த்திருக்கலாம். ஒருவர் நல்ல ஆரோக்கியம், வசதி, சந்தோஷம் இப்படி இருப்பார்கள். ஒருவர் நேர்மாறாக தலைகீழாக வறுமை, கஷ்டம், கவலை, நோய் இப்படி இருப்பார்கள். இப்படி ஒரே குடும்பத்தில், ஏன் ஒரே பூமியில் நாம் விதைக்கின்ற பலவிதமான விதைகள் அவைகளாக, உதாரணமாக நெல் நெல்லாக, எள் எள்ளாக, கோதுமை கோதுமையாக, தானியங்கள் தான் எந்த தானியத்தை எடுத்து வந்தோமே அப்படி ஒரே மண்ணில் ஒரே தோட்டத்தில் விதைத்த விதைகள் அதுவாக மாறுவது போல், ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் ஒரே குணத்தை கொண்டு, ஒரே அழகு, நிறம், வளம், வாழ்க்கை, ஆயுள் அப்படி அமையாது. ஆகையினால் ஜாதகம் என்பது 7 கடலினுடைய ஆழத்தை கூட குருவருளால் நாம் அளந்து விடலாம். ஆனால் ஜாதகத்தை ஏதோ ஒரு சில நிமிடத்தில் சொல்லி முடிப்பது என்பது முடியாத ஒன்று. கேட்பதற்கு அழகாக, சந்தோஷமாக, ஆகா இன்று வெற்றி தரும், இன்று நடக்கும், கிடைக்கும், எல்லோரும் நீங்கள் கூட சொல்லலாம். ஏதோ நல்லது சொல்கின்றார்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். ஆகையினால் இதுதான் வாழ்க்கை முழுவதும் நடைபெறும் என்பது கிடையாது. நாம் செய்கின்ற, அதாவது சஞ்சித, பிராரப்த, ஆகாமி 3 கர்மாக்கள் இருக்கின்றது. மாத்திருக்கடன், பித்திருக்கடன், தேவக்கடன், ரிஷிக்கடன் இவைகளை தீர்க்க வேண்டும். இல்லை என்றால் கடன் என்பது ஒரு பெரும் மலை போல் வந்து நம் முன்னாடி நிற்கும். ஆகையினால் ஏதோ ஒரு சில ஜோதிடத்தில் அறையும் குறையுமாக தெரிந்து கொள்ளாதீர்கள். தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு பெரிய அறிவாளியை, அறிஞர்களை, பால ஜோதிஷம் ரிசு வைத்தியகா, சிறு வயது முதல் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வைத்தியர்கள் வயது ஆக ஆக அனுபவம் மிக்க மிக்க அவர்களுக்கு அந்த வைத்தியத்தின் அதாவது நுண்மையான, மென்மையான அறிவு சிந்தனை அவர்களுக்கு மேலோங்கி நிற்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்திலே, கலியுகத்திலே, கர்ம வினைகள் தலை தூக்கி நிற்கின்ற காலத்திலே எல்லாவற்றிலும் கலப்படம், இயற்கை சார்ந்த எந்த விதமான பொருளும் கிடைப்பது மிக மிக அரிதாக இருக்கும் பொழுது நாம் அதை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எந்தவித கர்ம வினையையும் கண் இமைக்கும் நேரத்தில் துடைத்து எறிகின்ற ஒரே ஒருவர் யாரென்றால் அவர்கள்தான் சித்தர்கள். அவர்களால் தான் எதையும்
செய்ய முடியும். ஆனால் அவர்கள் செய்வது இல்லை. காரணம், அந்த நேரம் வரும்பொழுது அவரே தடுத்தாட்கொண்டு நமக்கு நல்வழி காட்டுவார். ஆகையினால் ஒவ்வொருவருக்கும் ஒரு சர்க்குரு தேவை. குலதெய்வம், குலகுரு, சர்க்குரு இவைகள் தேவை என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஆகையினால் குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை. குரு சொல்லாத வித்தை உருவாகாது. குரு தொட்டு காட்டாத வித்தையானது சுட்டு போட்டாலும் வராது. இப்படி குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமஹா என்று சொல்லுகின்றதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இப்படி அந்தந்த தேவதைகளுக்கு தேவையான யாக யக்கியம் மூலம், அர்க்கியம் மூலம், தர்ப்பணம் மூலம்தான் அவர்களை பிரீத்தி செய்ய முடியுமே தவிர ஆலயம் செல்கின்றவர்கள் அத்தனை பேரும் புண்ணியத்தை எடுப்பதில்லை. காரணம், அந்தந்த ஆலயத்தின் தீர்த்த குளங்களிலே நதிகளிலே நீராடுவதே இல்லை. முதலில் ஆலயத்தை எப்படி, எங்கிருந்து ஆரம்பித்து, எப்படி தரிசனம் செய்து, என்ன தானம் செய்து, எப்படியெல்லாம் நிறைவாக முடிக்க வேண்டும் என்பதை யாரும் தெரிந்து கொள்வது இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு காரை எடுத்துக்கொண்டு 10 ஆலயங்களுக்கு சென்று வந்து விடுகிறார்கள். அதனுடைய பலன் மட்டும் கிடைக்கும். ஏதோ போனேன், பல லட்சம் ரூபாய் செலவு செய்தேன், நான் 108 திவ்யக்ஷேத்திரத்திலே 106 முடித்து விட்டேன் என்று சொல்கின்ற நல்லவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அதை எப்படி, யாரிடம் கேட்டு, எங்கிருந்து ஆரம்பித்து எப்படி முடித்தார்கள் என்று அவர்களுக்குத்தான் தெரிய வேண்டும். ஒரு சர்க்குரு மூலமாக சென்று 108 என்ன 1008 திவ்யக்ஷேத்திரங்கள் இந்த பூலோகத்தில் பறந்து கிடக்கின்றன. அண்ட சராசரத்தையும் ஆளக்கூடிய சித்தர்கள் ஒருவரால் தான் அவை நிர்ணயிக்கப்படுகின்றதே தவிர பலவிதமான யோகியர்கள், ஞானியர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். ஆனால் சித்தர்கள் எந்த ஒரு பேரழிவான பிரளய காலத்திலும் அழியாதவர்கள். ஆகையினால் சித்தர்களுக்கு மட்டும்தான் அந்த விதமான ஒரு சக்திகள் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை எப்படி வழி நடத்தினானோ, ஆனால் அர்ஜுனனுக்கு ஏதோ கடைசி வரை கிருஷ்ணன் மேல் உண்மையான பக்தி இல்லாதன் காரணம் அவன் பட்ட சோதனை பற்றி மகாபாரதம் 3-4 வேதங்கள் தெரிந்தால் கூட பாகவதம் மகாபாரதம் 5வது வேதமாக இருப்பதை தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் பாகவதம் வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையதே. அருளாளர் அருணாச்சலா.